Hello everyone, welcome to Skills Upgrade. நான் உங்கள் ஆஷிக் அகமது. போன வீடியோவில் டெக்ஸ்ட் பிஹைண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற எஃபெக்டை எப்படி செய்யறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் கிளாஸ் பார் எஃபெக்டை எப்படி செய்யறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நம்மளுடைய வீடியோவை இம்போர்ட் பண்ணி இங்கே விட்டுருவோம். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணுவான்னு கேட்குது. ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ ப்ராஜெக்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1920 × 1080. இது வந்து கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷனாக இருக்கிறனால அதை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது. நான் வந்து வேணா எப்பவும் போல் 1080 விட்டுறேன். கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங் சொல்லி கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளிப். இப்போ இந்த கிளிப்பில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நியூ ஐட்டம்னு ஒன்று இருக்கும். இந்த நியூ ஐட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ராஜெக்டோட செட்டிங்கை காட்டாமல் இதில் வீடியோவில் எவ்வளோ இருக்குதோ அந்த ரெசல்யூஷனை தான் காட்டிட்டு இருக்குது. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து இம்போர்ட் பண்ணி இந்த ட்ராக்ல கரெக்டாக இந்த இடத்துல விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து எந்த இடத்துல வரணும் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு சென்டர்டாக கரெக்டாக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாய் வந்து கரெக்டாக இந்த சென்டர்டாக இந்த இடத்துல வரும்போது இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து நல்லா மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருவோம். இந்த சைடில் இருக்கிற அடிஷனல் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே குறைச்சி கரெக்டாக கொண்டு வந்து இங்கே நிறுத்திடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது அப்படியே லாஸ்ட்டில் எண்டில் மூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எண்டில் மூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆன உடனே நாய் வந்து கரெக்டாக ஓடி வருது. கரெக்டாக சென்டர்டாக வந்து நின்று கரெக்டாக இந்த இடத்துல மூவ் ஆகி ஓனர்கிட்ட வந்து நிற்கிது. ஓகே, இப்போ லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இப்போ இதில் தான் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் எஃபெக்ட்ஸ் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் டைப் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து காட்டும். ஜஸ்ட் இதை அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி கரெக்டாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை தான் ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. எதுக்கு நான் யூனிஃபார்ம் ஸ்கேல்ன்றது எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூனிஃபார்ம் ஸ்கேலை வந்து நான் எடுக்காம எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் இதில் டிக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த ஸ்கேலுன்ற ஆப்ஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டி காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ லேயரில் இருக்கு. இந்த ஸ்கேல்ன்ற இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ல இருக்கு. இப்போ நான் வந்து இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்படியே மூவ் ஆகும். இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்மேட். ஸ்கேல் பண்ற மீனிங் நல்ல வந்து ஜூம் பண்றது இல்லைனா வந்து லார்ஜா கொண்டு போறது, இதுக்கு தான் வந்து இதுக்கு மீனிங். ஓகே, இப்போ நான் எப்போ போல ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேல்ன்றத வந்து டிக்கி எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்னா ஹைட்டுக்கு மட்டும் நீங்க தனியா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்த்னா விட்த்துக்கு மட்டும் தனியா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டான ஆங்கிள் வந்து நிக்காது. அதனால தான் எப்பவுமே வந்து மோஸ்ட்லி இந்த யூனிஃபார்ம் ஸ்கேல்ன்ற ஆப்ஷனை விட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஸ்கேலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லாரும். இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து எப்பவும் போல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு வந்துடும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யூனிஃபார்ம் ஸ்கேல்ன்றது வந்து டிக் எடுத்துறேன். எடுத்த உடனே ரெண்டு காட்டுது. ஹைட் தனியாக காட்டுது, விட்த் தனியாக காட்டுது. ஹைட்டில் வந்து நம்ம எப்பவும் போல 150 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி விட்த்தில் பார்த்தீங்கன்னா விட்த்தில் வந்து வெறும் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் எதுக்கு நான் ரொட்டேஷன் பண்றேன் அப்படின்னா, அந்த ரொட்டேஷனை நான் பண்ணலைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எஃபெக்ட் நடக்குதுன்ற விஷயத்தை வந்து நம்மளால டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால ஜஸ்ட் ஒரு டில்ட், அதாவது ஒரு சின்ன ரொட்டேஷன் மாதிரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது ஒரு ஸ்லாண்டிங்கா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதுல வந்து எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு தான் வந்து அந்த ரொட்டேஷன் கொடுக்குறேன். ரொட்டேஷனுக்கு வந்து எப்பவும் போல 25 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த ஸ்கேல் அப்படின்ற இடத்துல ஒரு 130 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்ல வெறும் ஒரு பாதி நீங்க பார்த்துட்டீங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிருக்கீங்களா, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல் பக்கத்தில் இந்த ரூலர் காட்டுது பாருங்க. இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்ட் இப்படி பிடிச்சி லாஸ்ட்ல எண்டு வரைக்கும் கொண்டு வந்து இப்படி விட்டுருங்க. விட்டீங்கன்னா நீங்க இந்த கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட லாஸ்ட் எட்ஜில் வந்து நின்றோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த வீடியோ ஆப்ஷன்ல பொசிஷன் இருக்கு பாருங்க. பொசிஷன் பக்கத்தில் இங்க வந்து டாகல் அனிமேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து செட் பண்ணி கீ ஃப்ரேம் வந்து ஆன் பண்ணிட்டோம். அந்த கீ ஃப்ரேம்ல பொசிஷன் எங்க இருக்கணும்னா இதோட ஆங்கிள் வந்து அப்படியே ஸ்டார்டிங்ல போயிடணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்படியே லெஃப்ட்ல மூவ் பண்ணி ஸ்டார்டிங்ல ஸ்கிரீனோட எட்ஜில் கொண்டு போய் அங்கே போய் விட்டுறேன். இப்போ அதே மாதிரி மேலே எப்பவும் போல இந்த லைனை கிளிக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் இந்த இடத்துல வந்து லாஸ்ட்ல எண்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி இந்த ஹரிசான்டல் இது அப்படியே பிடிச்சி மறுபடியும் மவுஸ் அப்படியே இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா
லாஸ்ட்டில் எண்டில் கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமும் எண்டிங் கீ ஃப்ரேமும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைனில் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 தடவைக்கு இந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளே பண்ண உடனே அவ்வளோதான் ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப ஈஸியான எஃபெக்ட் தான். இதை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடங்களில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வீடியோ கிளிப்புமே வந்து ரொம்ப ஒரு அழகான முறையில் ப்ரெசன்டேஷன் ஆகும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வெனஸ்டே அன்னைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.